சில பேர் சொல்லுவாங்க, நான் எந்த உயிருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் துரோகம் பண்ணல. ஒரு புல்லு பூண்டு, ஒரு எறும்பு யாருக்கும் துரோகம் பண்ணலைங்க. என்னை பொறுத்தளவு நான் நேர்மையாக இருக்கேன். யாருக்கும் எந்த விதமான துன்புறுத்தலோ கஷ்டமோ உயிர் சேதமோ ஒரு பள்ளியை கூட அடித்ததில்லை அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் மூடியை உடச்சி மூடையில் வச்சுருப்பாங்க. அந்த தேங்காய் மூடியில் ஒரு 1000 எறும்புகள் அதை சுற்றி தேங்காயை அரித்து சாப்பிட்டுட்ருப்போம். அந்த தேங்காய் மூடியை அப்படியே ஆட்டாமல் எடுத்துகிட்டு வந்து வாசப்படியில் அப்படியே தட்டி அந்த 1000 எறும்பையும் காலால் நர நரன்னு தேய்ச்சி சாவடிப்பாங்க. அதே மாதிரி எலி தொல்லை, வீட்டில் எலி தொல்லைகள் இருந்தால் அதுக்கு எலிக்கட்டி வச்சு அது சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் கொல்லையில் தோட்டத்தில் எங்கே போய் சாகணுமோ அது செத்து கிடக்கும். அதேமாரி பல்லி இருந்தாலும் அதை விரட்டி அடிப்பாங்க. இல்லை அது கதவு எடுக்கல இருந்தாலும் தெரியாமல் வச்சு சாத்தியிருப்பாங்க. அதேமாரி கரப்பாம்பூச்சி வந்தால் கொசு இதுக்கெல்லாம் ஹிட் அடித்து சாக்கடிப்பாங்க. பூனை நாய் வந்தால் அடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் எறும்புக்கு கூட துரோகம் பண்ணலை. எறும்பு பார்த்தா சில பேர் சாமி கும்பிட்டு பச்சரிசியோ இல்லை பாசி பருப்பில் சர்க்கரை வச்சு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கொண்டு ஒவ்வொரு எறும்பு புத்துக்காக வைப்பாங்க. எறும்பு எங்கெங்கே சின்ன சின்ன வலை வச்சுருக்கோம், அந்த வலையிலலாம் 4 நாள் பருப்பு புண்ணியமாக வச்சுட்டு அது சாப்பிட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே எறும்பு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா எறும்பு மருந்து அடிப்பாங்க. இல்லை காலால் போட்டு தேய்ச்சி கூட்டி எல்லாத்தையும் வாரி கொட்டுவாங்க. இதெல்லாம் பாவம் இல்லைங்களா? ஆனால் பந்தாவாக சொல்லுவாங்க, நான் எந்த விதமான உயிர் சேதமோ எந்த உயிரையுமே நான் கொல்வதில்லை அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது டிஸ்டர்பாக இருந்தால் எல்லாருமே எறும்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் ஒரு பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வச்சாங்கன்னா 4 ஹோல் போட்டு வச்சாங்கன்னா எல்லாம் வாசலில் உட்காருது. அதில் ஒரு 20 விழுந்து செத்து போகும். தூக்கி கொட்டிட்டு மறுநாள் அதே மாதிரி சர்க்கரை தண்ணி வச்சு பாட்டிலில் வச்சு இதெல்லாம் ஒரு தற்காப்புக்கு செய்கிறாங்க தான். அதுக்காக பைரவர் வாகனம் கோயில் வாகனத்தில் பைரவர் இருக்காருன்னு சொல்லிட்டு பைரவர் கிட்டே போய் நின்னோம்னா அது கால் சதையை கவ்வி எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தாங்க.